கஷ்டத்தால் படகத்தான் நிறுத்தலாம், பாஞ்சு வேறு அலைய நிறுத்தல. அது மாதிரி தான் அவனும். இதே கோயிலில் உனக்கு எனக்கும் கல்யாணம் நடக்கும். வணக்கம், நான் உங்கள் ராகவகுமார். இது தீபிகா அதிர்வுகள். மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் வந்து ஃபஸ்ட்டு அந்தோணி அப்படின்ற ஒரு படம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறவங்க வந்து ஜெனோசன் ராஜேஸ்வர் மற்றும் சுகிர்தன் கிறிஸ்துராஜா அப்படின்ற 2 டைரக்டர் சேர்ந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் கயல் வின்சென்ட் வந்து இதில் நடிச்சிருக்காரு ஹீரோவா, பானுன்றவங்க ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய 2 டைரக்டருமே இலங்கையை சேர்ந்தவர்கள். இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்க கயல் வின்சென்ட் வந்து ஒரு ஸ்ரீலங்கன் சிட்டிசன். இந்த படத்தில் நடிச்சிருக்க பெரும்பான்மையான கேரக்டர் வந்து இலங்கையை சேர்ந்தவங்க. இந்த படம் முழுக்க முழுக்க யாழ்ப்பாணத்தில் எடுக்கப்பட்ட ஒரு படம். உனக்கு ஏ போட்ட பெண்டன், எனக்கு கே போட்ட. இப்படி ஒரு முயற்சியை வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இப்போது இலங்கையில் வந்து படப்பிடிப்புகள் இப்போ நடத்த ஆரம்பிச்சிருக்கோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இலங்கையிலிருந்து வந்த இயக்குநர்கள் வந்து அதிகமாக தமிழ்நாட்டில் கிடையாது. அதாவது இலங்கையே பின்புலமாக கொண்டவங்க, இலங்கையிலேயே வாழ்ந்தவங்க, அப்படி யாரும் வந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப ரொம்ப அரிது. அவங்க ஒருவேளை இலங்கையில் பிறந்திருந்தாலும் அவங்களுடைய வளர்ந்தது படித்தது எல்லாமே தமிழ்நாடவோ இல்லை லண்டனாவோ தான் இருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் இலங்கையிலேயே பிறந்து வந்த 2 டைரக்டரும் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த படத்தினுடைய கதைக்களம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணத்தை சுற்றி இருக்கக்கூடிய அல்லது யாழ்ப்பாணத்திற்கு சற்று தொலைவில் இருக்கக்கூடிய மீனவ கிராமங்களை உள்ளடக்கியது. அந்த மீனவ கிராமங்களில் வந்து அந்தோணி நம்ம ஹீரோ வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் எப்படி மீன் பிடிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ஸ்டீம் போட்லாம் எடுத்து நடுக்கடலில் போய் நிறைய அளவில் மீன் பிடிக்கல. அவர் கொஞ்சம் தூரம் போய் மீன் பிடிச்சிட்டு அதை வந்து அந்த ஊரில் முதலாளி மாதிரி இருக்கக்கூடியவருக்கு ஒரு பங்கு கொடுத்துட்றாரு. இதோட அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த சுச்சுவேஷனில் வந்து அந்த முதலாளியுடைய பையன் வந்து ஒரு சில பிரச்சனைகள் பிணக்குகள் வருது. அந்த பிரச்சனைகள் வந்து இவர் மேலே வருது, அதை யார் நம்ம ஹீரோ மேலே வருது. அப்போ வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து ரொம்ப பெரிய மனுஷன், அவர் யார் தெரியுமா அப்படிங்கிறாங்க. உடனே இவர் கேட்குறாரு, இவ்வளோ தைரியம் இருக்கிறவங்க வந்து ஏன் போட்டில் எடுத்துகிட்டு போய் மீன் பிடிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து அவர் ஒரு கதை சொல்கிறாரு. அதாவது என்ன அப்படின்னா, அவருடைய மனைவிக்கு அவருக்கு ஒரு பொண்ணு சிறுமி இருக்கா. அவர் வந்து அவருடைய மனைவியை வந்து கச்சத்தீவு பக்கத்தில் மீன் பிடிக்கும்போது கடல்ல இருந்து மீட்டெடுக்கிறார். அதாவது கடலில் தத்தளிச்சு இருக்கும்போது மீட்டெடுத்து இங்கே கொண்டு வந்து அவளையே கல்யாணம் பண்ணிக்கிறாரு. மனைவி வந்து வேண்டுகோளுக்கிணங்க அவர் வந்து மீன் பிடிக்க போகாமல் இருக்கார். அதனால் என்னென்னா, கொஞ்ச நேரம் மீன் பிடிச்சிட்டு ஒரு குறிப்பிட்ட தொலைவு வரைக்கும் மீன் பிடிச்சிட்டு வந்துடுறாரு. மீன்பிடிய தொழிலை முழுமையாக அவர் செய்யலை. ஒருவேளை அவர் செஞ்சாருன்னா அவர் அளவுக்கு மீன் யாருக்குமே கிடைக்காது தெரியுமா அப்படிங்கிறாரு. இப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக் இவருக்கு இருக்குது. இந்த சிச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா, இவருடைய மனைவிக்கும் இவருடைய மகளுக்கும் வந்து ஒரு பெரிய நோய் வருது. சீக்கிரமாக மனைவியும் மகளும் இறந்து போயிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த டாக்டர் வந்து சொல்கிறாரு. அந்த கடலம்மா தான் அவளை உனக்கு தந்திருக்க. கண்ணு கட்டுறது ஒரு இதில்லை, சூரியன் மறைகிறதுக்குள்ளே வந்துடும். சரியா? டாக்டர் சொன்ன உடனே இவங்க வந்து அவர் வந்து ரொம்ப தீவிரமான மன உளைச்சலுக்கு ஆறாரு. அவர் எந்த மாதிரி முடிவெடுத்தார், இவளுக்கு என்ன மாதிரி உடம்பு வந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை. இந்த படத்தை நம்ம ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு முயற்சிக்காக தான். ஏன்னா இலங்கையிலிருந்து ஒரு சராசரியான படம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா, இலங்கையிலிருந்து வர்றவங்க எப்போயுமே இலங்கை பிரச்சனையை பற்றி பேசுவாங்க. இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த நம்மளுடைய தமிழருடைய பிரச்சனை, ஈழப்போர்கள் இதை பற்றி பேசுவாங்க. இது தவறான விஷயம் அல்ல, ஆனால் இதுவும் தேவை தான். ஆனால் இப்படி ஒரு முகம் இலங்கைக்கு இருக்குது. அதாவது இலங்கையில் ஒரு சின்னதாக ஒரு வாழ்வியல் இருக்குது, அதுவும் குறிப்பாக மீனவ கிராமங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ண படம். கதையை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான கதைகளும் காட்சி அமைப்புகளும் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ரெகுலர் சினிமா மாதிரி தான் அந்த படம் இருக்குது. பெரிய அளவில் முதல் பாதி வந்து நமக்கு சுவாரஸ்யமாக இல்லை, நார்மலான ஒரு படம் மாதிரி தான் அது போகுது. 2ஆம் பாதியில் தான் அந்த படத்தினுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்மளுடைய இந்த விஷயத்தை இந்த படத்தை ரொம்ப ரசிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இலங்கை மொழியை ஒரு 2 மணி நேரம் நம்ம வந்து ஒரு யாழ்ப்பாணத்தில் இருந்த மாதிரி, ஜாஃப்னாவில் இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை வந்து இந்த படம் வந்து கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவரேன் பெரிய தொழில் ஒன்றுக்கும் போறையில். கரையுறான் போகாத கடலும் இல்லை, ஊருக்குள்ள அந்தோணி ஏறாத படகும் இல்லை. முழுக்க எல்லாருமே வந்து இலங்கை மொழியிலேயே தான் பேசுகிறாங்க. அதாவது யாழ்ப்பாண தமிழ்லேயே தான் பேசுகிறாங்க. அது வந்து இந்த ஒரு இதை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் வந்து
இளையராஜாவின் பின்னணி இசை ரொம்ப அற்புதமாக இருக்குது. அவருடைய பின்னணி இசை வந்து அவ்வளவு சிறப்பாக இருக்குது. அதை வந்து நம்மளால் வந்து ரொம்ப அதாவது என்ன பண்ணுறது, அந்த காதல் காட்சிகள்லையும் சரி, அவருடைய பின்னணி இசையிலையும் சரி, அது குறிப்பாக வந்து அந்த கடலுடைய ஓசையை கூட, கடலில் நகர்ந்து போகிற அந்த இசையை கூட பின்னணியில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு நம்ம இளையராஜா அவருக்கு. அதில் வந்து ஒரு மாஸ்டர் பீஸ் அவருக்கு இந்த படத்தில் வந்து ஒரு பின்னணியில் இசையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது, நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லாட்டியும் போய் உங்களோட அம்மாட்ட சொல்லுங்கப்பா. கடலோர வீடு குயில் வாழும் கூடு. அதுக்கப்புறம் வந்து கேமரா அவருக்கு ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. அது கடலையும் அந்த யாழ்ப்பாணத்துடைய மீனவ கிராமத்தையும் பதிவு பண்ண விட ரொம்பவே அழகாக இருந்ததுன்னு அப்படின்னு சொல்லலாம். வின்சென்ட் கயல் வந்து ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காரு ஹீரோ. அவரும் குறிப்பாக அந்த கிளைமேக்ஸ் காலில் அழுகிற சீன்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஹீரோயின் பானுவும் நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த படத்தினுடைய ஸ்கிரிப்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும். இவங்க வந்து ஸ்க்ரீன் பிளேயை வேறு மாதிரியாக அல்லது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அதாவது பின்னாடி இருக்கிற விஷயத்தை முன்னாடி காட்டியோ இல்லை வேறு மாதிரி அந்த நான்-லீனியர் டைப்பில் இந்த படத்தை சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் இந்த படம் வந்து கொஞ்சம் சிறப்பான படமாக வந்திருக்கும். இது ஒரு ரெகுலர் கமர்ஷியல் படம் மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை அவங்க ரெகுலர் கமர்ஷியல் படம் எங்களுக்கு எதுக்கு தெரியும் அப்படிங்கிறது கூட இந்த முயற்சி அவங்க பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் இன்னும் சிறப்பாக பண்ணியிருந்திருக்கலாம். ஒரு பெரிய அளவில் குறை சொல்லக்கூடிய ஒரு படமாக இல்லை. குறை சொல்லக்கூடிய அளவு அப்படின்னா, இது வந்து இலங்கை தமிழர்கள் இந்த அளவுக்கு ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க, ஒரு ரெகுலர் மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்கான வரக்கூடுக்கான ஒரு முயற்சியை வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அளவு கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பாராட்டலாம். இதற்கு நம்மளோட ஆதரவை கொடுக்கலாம். ஏன்னா இந்த அளவில் பெரிய அளவில் தவறான விஷயங்களோ இல்லை வந்து ஒரு தப்பான ஒரு விஷயங்களோ இந்த படத்தில் பெரிய அளவில் இல்லை. அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு இந்திய தமிழர்களாக நம்ம தமிழ்நாட்டு தொப்புள்குடி உறவுகள்னு சொல்லக்கூடிய ஈழத்தமிழர்கள் எடுத்துக்கூடிய இந்த படத்தை வந்து நாம் வந்து பாராட்டி நாம் வந்து இதை வந்து நமக்கு மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது ராகவ் குமார், தீபிகா அதிர்வுகளுக்காக.